கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் தரமில்லாமல் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறி சார் ஆட்சியர் அலுவலகத்தை மாணவர்கள் பெற்றோருடன் முற்றுகையிட்டனர். நல்லூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை மழையால் சேதமடைந்த நிலையில் பள்ளியை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புதிதாக மரம் மற்றும் ஓடுகளை கொள்முதல் செய்யாமல் பழைய மரம் மற்றும் ஓடுகளை பயன்படுத்தி பணிகள் நடைபெறுவதாக கூறி மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பழைய மரம் மற்றும் ஓடுகளை பயன்படுத்தி சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதை கைவிட்டு புதிய பொருட்களை பயன்படுத்த மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். எங்கள் ஸ்கூல் கட்டடம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒழுகுதுன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். போன மாதம் இப்போ திரும்ப மேற்கூரை சரி பண்ணி தர சொல்லி தான் நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். இப்போ பழைய பொருட்களவே போட்டு வேலை செய்கிறாங்க. பழைய மரம் பழைய ஓடுகளுக்கு வர்ணம் பூசி திரும்ப அந்த வேலை செய்கிறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி வேலை வேண்டாம், புதுசாகவே எல்லா பொருளையும் போட்டு எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுங்க. எங்கள் குழந்தைகளோட கல்விக்கு நீங்கள் உரிய பாதுகாப்பு கொடுங்க. எங்களுக்கு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது நாங்கள் எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கரூரில் வணிக வளாகத்திலிருந்து பேனர் அறுந்து விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கரூர் மாநகராட்சியில் பல்வேறு உயரமான கட்டிடங்களில் விதிகளை மீறி விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மனோகரா ரவுண்டானாவின் அருகில் உள்ள வணிக வளாகத்தின் 3வது மாடியில் இருந்து விளம்பர பலகை திடீரென கீழே விழுந்ததில் சதாம் உசேன் என்பவர் படுகாயமடைந்தார். இச்சம்பவத்திற்கு பின்னரும் விடியா திமுக அதிகாரிகள் அப்பகுதிகளில் உள்ள மெகா சைஸ் பேனர்களை அகற்றுவதில் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அந்த பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற வேண்டும் எனவும் பொதுமக்களின் உயிர் மீது விடிய அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். கொடைக்கானலில் முதல் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சந்திரயான் தரையிறங்கும் காட்சிகளை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தத்ரூபமாக வடிவமைத்து காட்சிப்படுத்தி அசத்தி உள்ளனர். மேலும் இந்த கண்காட்சியில் விண்வெளியில் ஏற்படும் நிகழ்வுகளை அனுப்பக்கூடிய 360 டிகிரி கேமரா, ரோவர் விண்வெளியில் செல்லும் போது கல், மண் உள்ளிட்டவைகளை தடுக்காமல் இருக்க 45 டிகிரி கோணத்தில் செல்லும் வகையில் வடிவமைத்து காட்சிப்படுத்தினர். இந்த அறிவியல் கண்காட்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 5க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள், பள்ளி குழந்தைகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது அறிவு திறமையை வெளிப்படுத்தினர். மேலும் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இன்று ஒரு நாள் கண்காட்சியை காண்பதற்கான நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்பட்டதால் பார்வையாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவையில் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய வீட்டு புரோக்கரை மதுபோதையில் கொலை செய்த இருவர் கைது செய்யப்பட்டனர். இருகூர் இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்த வீட்டு புரோக்கரான முத்துகிருஷ்ணன் என்பவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த கருப்புசாமி என்பவரிடம் வீடு லீஸுக்கு பிடித்துக் கொடுப்பதாக கூறி 1 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். ஆனால் சொன்னபடி லீஸுக்கு வீட்டை பிடித்துக் கொடுக்காத முத்துகிருஷ்ணன் ஏமாற்றியதால் கருப்புசாமி ஆத்திரமடைந்தார். இதையடுத்து நண்பர் ஜோஸ் என்பவருடன் சேர்ந்து முத்துகிருஷ்ணனை இரும்பு கம்பியால் தாக்கி கருப்புசாமி கொலை செய்துள்ளார். போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.